வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாக இருக்கும் சூழலில் அதை எதிர்கொள்ள சுகாதாரத்துறை தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை எடுத்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சுகாதாரத்துறையால் எடுக்கப்பட்டிருக்கு? பூங்குழலி, வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பருவமழையால் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆலோசனைகளும் நடந்து வருகிறது. அதே போல கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவ தேதியில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்கூட்டியே அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள்ல உள்ள ஜெனரேட்டர்கள் மழைநீர்ல மூழ்காத வகையில் பாதுகாப்பான மற்றும் மேடான பகுதிகளில் வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கான வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மருத்துவமனைகள்ல அருந்தக்கூடிய குடிநீர் குளோரினேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதானா, குடிநீர் சுகாதாரமாக இருக்கிறதா என்பதை அன்றாடம் சுகாதாரத்துறை அலுவலர்கள் அந்தந்த மருத்துவமனைகள்ல நேரில் சென்று பரிசோதனை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அருந்தக்கூடிய குடிநீர்ல 1000 லிட்டர்ல 4 கிராம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு குடிநீர் சுத்தமாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்கள்ல டெங்கு உற்பத்தி அதிகரிப்பதை தடுப்பதற்காக கொசு புழு உற்பத்தி குறித்து சோதனை செய்யவும் அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட சுகாதார அலுவலர்கள் தீவிரப்படுத்தவும் அறிவுரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பருவமழை காலங்கள்ல காய்ச்சல், இருமல், சளி போன்ற பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடிய நாள் இருக்கும். அப்படிங்கிறதுனால மருத்துவமனைகள்ல பாராசிட்டமல், குளுக்கோஸ், உப்பு கரைசல், டாக்ஸி சைக்ளின் போன்ற மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம தங்கு தடையின்றி கையிருப்பில் வைப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பருவமழை காலங்கள்ல காய்ச்சல், சளி, ஜுரம் உள்ளிட்டவை அதிகமாக பாதிப்புக்கு வரும் என்ற காரணத்தினால பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்டவற்றை பார்த்து சுயமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள கூடாது எனவும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மறுநாள் வங்கக்கடல்ல மோந்தா புயல் உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை தீவிரப்படுத்தி இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.